அதாவது இந்த மாதிரியான ஒரு கள ஆய்வு செய்யறதுன்றது ஒரு தொழிலாகவே எடுத்துக்கங்களேன். நம்ம பொழப்புனே கூட எடுத்துக்கிருவோமே. அப்படி பொழப்புன்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட, இவங்க உயிர நம்ம எப்படி வாங்க முடியும்? இது என்னுடைய பிழைப்பு அப்படின்றத விட என்னுடைய அழைப்பு இது. நம்முடைய அழைப்பு. பிழைப்புக்காக இத நம்ம செய்யல. இது வந்து இட் இஸ் அ கால். இட் இஸ் அ வொகேஷன். இது வந்து ஒரு கடமை. இது வந்து ஒரு பொறுப்புணர்வு. அந்த பொறுப்புணர்வோடு மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த கடமையாக இதை தொடர்ந்து நம்ம செய்யத்தான் செய்வோம். நீங்க சொல்றது மாதிரி எம்ஜிஆருக்குள்ள எந்த தகுதியுமே இவருக்கு இல்லாம இருந்தாலுமே இவரை எம்ஜிஆரை விட ஒரு படி அதிகமாக மதிச்சு அன்பு செய்து நம்பி ஓட்ட போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க மக்கள்ல நீங்க எப்படி குறை சொல்ல முடியும்? ஒரு அவமானப்படுத்தணும், இழிவுபடுத்தணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட ஒரு வன்மத்தோட சொல்றதுன்றத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் விரைவில் ஆதவர்ஜுனா சிஎம் ஆகலாம் அப்படின்னா இவர் விஜய் வந்து பிஎம் ஆயிடுவாரா? கிறிஸ்தவர்களுடைய வாக்கு நிறைய ஜோசப் விஜய்க்கு போயிருக்கு அப்படின்றது உண்மைதான். ஆனா ஃபுல்லி அப்படின்னு இல்ல. ஃபுல்லா போகல. இன்னைக்கு தாவிக அவனுடைய அரச கண்ட்ரோல் பண்றது ஆதவர்ஜுனா அப்படின்ற அந்த பாயிண்ட் அவர் சொல்றாரு. இந்த எண்ணம் பரவலாக இருக்கு அப்படின்றது தாவிகாவிற்கு ஒரு செய்தி. அது அவங்க சீரியஸா கவனத்துல எடுத்துக்கணும். மக்கள் பார்க்கிற பார்வை என்ன அப்படின்னா இந்த ஊழலற்ற அரசாக தாவிக அரசு இல்ல அப்படின்றதுதான் அட்லீஸ்ட் ஒரு ஒரு சிக்னிபிகண்ட் குரூப் மக்களினுடைய எண்ணமாக இருக்கு. நம்ம தம்பி வந்து நம்மள சொன்னாரு இல்லையா ஓல்டு மேன் அப்படின்ட்டு. அவரே சொல்றாரு இந்த ஓல்டு மேன் சிஎம் ஆகுறதுக்கே கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. இப்ப நமக்கே அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும் போது எங்க நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்காலம் இல்லாம போயிடுமா என்ன? கான்பிடென்டா இருங்க ப்ரோ. வச்சுங்களேன் அந்த 31 தேர்தல்ல அண்ணாமலை சிஎம் ஆகுறதுக்கு அண்ணாமலை ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நம்மளோட பார்ட்னரா வாங்க. இவ்வளவு பேர் இப்போ கருத்து சொல்லி இருக்கிறாங்க. இதுல ஒரு 10 பேராவது நம்ம கூட பார்ட்னருக்கு வந்திருந்தாங்கன்னா வர்றாங்க அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் தி இன்விடேஷன் ஃபார் யூ கைஸ். இந்த காணொலியை பார்த்தீங்க சந்தோஷம். கருத்து சொல்லி இருக்கிறீங்க சந்தோஷம். வாங்க நம்ம சேர்ந்து செய்வோம். நம்ம இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. யார் செல்வாக்கு இருந்தா என்ன, இல்லை என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதனும் வேலை செய்தால்தான் உணவு. இது போன்றே அறிவு ஜீவிகள் ஒன்றும் இல்லாத ஒன்றை காற்று ஊதி பெருசா காட்டும் நபர்கள் உங்கள் பிழைப்புக்கு அடுத்த உயிரையே வாங்குறீங்க. இவங்களுக்கு வேற வேலை இல்ல. இந்த செல்வாக்கை பத்தி எல்லாம் இப்ப என்ன பேச வேண்டிய அவசியம் இருக்கு? வேலை செஞ்சாதான் சாப்பாடு ஒருத்தனுக்கும். அது சரி. இந்த அறிவு ஜீவிகள் எல்லாத்தையும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு எல்லாத்தையும் ஊதி பெருசாக்கி காட்டு. இப்போ நம்ம பொழப்பு நடத்துறதுக்கு அடுத்தவங்க உயிரை வாங்குறோம் அப்படின்னு சொல்றாப்புல. இதுல ஒரு முரண்பாடு பாருங்களேன். இவரு இந்த வீடியோவை பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு அதை பத்தி யோசித்து அதை விமர்சனம் பண்ணி கருத்தையும் பதிவு பண்றாரு. இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரெலவன்ஸ் இருக்கத்தானே செய்யுது இல்ல? இவ்வளவு தூரம் இவர் எஃபர்ட் எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த இது வேலை செஞ்சிருக்குதுன்னு தானே அர்த்தம். அது ஒண்ணு இருக்கு. அடுத்து இவரு சரி வேலை செஞ்சு பொழப்பு நடத்துறாங்க, அதெல்லாம் ஓகேப்பா. ஆனா இந்த மாதிரி இத நம்ம பொழப்புக்கு அடுத்தவங்க உசுரை நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இதுல என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியல. அந்த ஸ்டேட்மெண்ட் இவர் சொல்ற அளவுக்கு இது எப்படி அதாவது இந்த மாதிரியான ஒரு கள ஆய்வு செய்யறதுன்றது ஒரு தொழிலாகவே எடுத்துக்கங்களேன். நம்ம பொழப்புனே கூட எடுத்துக்கிருவோமே. அப்படி பொழப்புன்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட இவங்க உயிரை நம்ம எப்படி வாங்க முடியும்? யார் உயிரையுமே யார் எப்படி வாங்க முடியும்? இவரா தானே வந்து வீடியோ பார்த்திருக்கிறாரு. இவரா தான் வந்து இவருடைய காமெண்ட் சொல்லி இருக்கிறாரு. இல்ல நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம போடுறோம். நம்ம பண்ற இந்த ஆய்வு எல்லாமே ஒரு அல்ட்ருயிஸ்டிக், அதாவது ஒரு மக்களை மையப்படுத்தியதாக இருக்கு. இன்றைக்கு உண்மையிலே நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றத யாராவது ஒருத்தர் மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம இவர் சொல்றபடியே பாத்தீங்கன்னா பாருங்களேன், அவ்வளவு பொய் புரட்டு எல்லாமே ஊடகங்கள்ல வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா? அவர் சொன்னது இப்போ இவர் சொல்றது இதையுமே வச்சு பார்த்தோம்னா அது எல்லாமே அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பின்புலத்துல நடக்கிறது என்ன அப்படின்றத ஒரு நம்பகமான யாராவது ஒருத்தர் வந்து சொல்லணும்ல, நம்பிக்கைக்குரிய விதத்துல.
அந்த ரோலை தான் நம்ம ப்ளே பண்றதுக்கு நம்ம பாக்குறோம். இப்ப இதுல நம்மளை பற்றியுமே கூட கேள்விகள்லாம் எழுப்பத்தான் செய்யறாங்க. இப்ப அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து வெளிப்படைத்தன்மையோட டிரான்ஸ்பேரண்டா எல்லா விஷயங்களையுமே நம்ம சொல்லிக்கிட்டு தான் வர்றோம். ஓகே, அதனால இவருக்குமே நம்ம சொல்றோம், உங்க பிழைப்புக்கு நாங்க இதைத்தான் செய்வோம். இது எங்க பிழைப்பு, இது என்னுடைய பிழைப்பு அப்படின்றத விட என்னுடைய அழைப்பு. இது நம்முடைய அழைப்பு. பிழைப்புக்காக இதை நம்ம செய்யல. இது வந்து இட் இஸ் அ கால், இட் இஸ் அ வொகேஷன். இது வந்து ஒரு கடமை, இது வந்து ஒரு பொறுப்புணர்வு. அந்த பொறுப்புணர்வோடு மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த கடமையாக இதை தொடர்ந்து நம்ம செய்யத்தான் செய்வோம். அவர் உயிரை வழிய வந்து அவருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அது அவருடைய பொறுப்பு. அதுக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக்கிற முடியாது. அதுக்கு நம்ம விஜய் சொன்னது மாதிரி அதுக்கு கம்பெனி பொறுப்பு எடுத்துக்கிறது. நடிகர் தான். அத்துடன் அவருக்கு அரசியல் அறிவு அனுபவம் இருந்தது. அவர் திமுக பொருளாளராக இருந்தார். 2 முறை பரங்கிமலை தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். திமுகவுக்காக ஆயிரக்கணக்கான தேர்தல் பரப்புரை கூட்டங்களை செய்தவர். ஏழை மக்கள் மேல் பேரன்பு கொண்டவர். அவர்களுக்காக திரைப்படத்தில் தான் சம்பாதித்த லட்சக்கணக்கான பணத்தை வாரி வழங்கியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர், விஜய் இருவருக்கும் நடிகர்கள் என்பதை தவிர வேறெந்த ஒற்றுமையும் இல்லை. சரி, அவர் சொன்னதெல்லாம் ஓகே. அதனால என்ன வாப்போ? சோ வாட்? அதனால என்ன? எம்ஜிஆர் அப்படி இருந்தாரு. ஓகே, சொல்லிட்டு இருக்காங்களா, அதுக்கு பதிவு பண்ணிருக்கிறாரு போல. ஆமா ஆமா, இல்ல அதனால என்னன்ற விஜய் வந்து அடுத்து எம்ஜிஆர், எம்ஜிஆரை விட சூப்பர் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டாரை விட சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதனால என்ன, இவருக்கு என்ன ஆச்சு? எம்ஜிஆருக்கு என்ன ஆச்சு? எம்ஜிஆருடைய சகாப்தம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு இவர் எம்ஜிஆரை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. விஜயினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவரை விட அதிகமா ஓட்டு வாங்கிட்டாரு அப்படின்றாங்க. இப்ப அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, ஆமா அப்படித்தான் சொல்றாங்க. அரசியல்ல அதெல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. இதுல என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, மக்கள் இதை அடிப்படையாக வச்சு ஓட்டு போடுறாங்களா போடலையா, அதுதானே கேள்வி. ஃபைனல் அங்கதானங்க வந்து நிக்குது. அப்போ மக்கள் இவங்க பொய்யே சொல்றாங்கப்பா, இந்த விஜய்க்கு அனுபவமே கிடையாது. ஓகே, அவர் வெறுமனே சும்மா குப்பை படத்துலதான் நடிச்சிருக்கிறாரு, அவருக்கு நடிக்கவே கூட தெரியல. அதெல்லாமே நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றதெல்லாம் உண்மையாகவே கூட இருந்துட்டு போகட்டும். ஆனா மக்கள் ஓட்டு போட்டாங்களா போடலையா? கடைசியில் அதானங்க கேள்வி. அப்ப மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, அப்போ நீங்க சொல்றது மாதிரி எம்ஜிஆருக்குள்ள எந்த தகுதியுமே இவருக்கு இல்லாம இருந்தாலுமே இவரை எம்ஜிஆரை விட ஒரு படி அதிகமாக மதிச்சு அன்பு செய்து நம்பி ஓட்ட போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க மக்கள்ல நீங்க எப்படி குறை சொல்ல முடியும்? 3ல ஒரு ஆளுங்க, குறைந்தது 3ல ஒரு ஆளு. அவங்களை எப்படி நீங்க வந்து முற்றா அப்படியே புறந்தள்ள முடியும்? இல்ல, அதனால இன்னைக்கு இது நான் எல்லாருமே என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பழம் கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அந்த வரலாறு சொல்றது யூஸ் இல்ல. இந்த வரலாறு எப்படி சொல்லப்படுது அப்படின்றது முக்கியம். நீங்க வரலாறு நீங்க உங்களுடைய பார்வையில நீங்க அப்படி எம்ஜிஆருடைய வரலாறுன்ட்டு அப்ஜெக்டிவா நீங்க சொல்றேன்னு நீங்க சொல்றீங்க. அது இல்ல. இப்ப விஜயுமே எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு தான் சொன்னாங்க. தாவிகாவில இருந்து விஜய் எம்ஜிஆரோட ஒப்பிட்டு சொல்றாங்களா? அது எப்படி கிளிக் ஆச்சு அந்த அந்த செய்தி? 67 அண்ணாவோட ஒப்பிட்டு சொன்னாங்களா? கிளிக் ஆச்சு. அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? அட்லீஸ்ட் 3ல ஒரு ஆளு அதை நம்பிட்டாங்க இல்லையா? அதை ஏத்துக்கிட்டு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க சொன்ன இவர் லிஸ்ட் பண்ணிருக்கிறார் பாருங்க, எம்ஜிஆருக்கு இவ்வளவு அனுபவம் இருந்துச்சுன்ட்டு. அந்த அனுபவம் எதுவுமே இல்லாத ஒரு ஆளு எம்ஜிஆர் அடுத்த எம்ஜிஆர், எம்ஜிஆருடைய ஆட்சியை தரக்கூடியவர் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாங்க இல்லையா? அதுதாங்க தேர்தல், அதுதான் கேம்பெயின், அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் அரசியல். இவங்க அரசியலுக்குள்ளே என்ன வரல இந்த தோழர். அடுத்தது வந்து இந்த விஜயினுடைய இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய உடல் தோற்றத்தை பற்றி ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க.
பொல்லாங்கு குறைந்தது என்று அடுத்து வருவது ஜோசப் விஜயின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரு அவரு அவருடைய அவருக்கும் ஆம், இவங்க அந்த த்ரிஷா அவருடைய தோழர் த்ரிஷாவோட அவருக்குள்ள அந்த நட்புறவையும் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறாங்க. அது அது நம்ம பொது வெளியில பகிர்ந்துக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இது அந்த காமெண்ட்ஸ்ல இருக்கு. நீங்க வேணும்னா அதை வாசித்து பாத்துக்கோங்க. நீங்க விமர்சனம் பண்ணலாம். ஒரு நடிகராக அல்லது ஒரு கட்சியினுடைய தலைவராக, இப்போ ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க கண்டிப்பாக விமர்சனம் பண்ணலாம். இல்ல தோற்றத்தை பற்றி கூட விமர்சனம் பண்ணலாம். ஆனா அது பாடி ஷேம் பண்றது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க சொல்ற விஷயம் ஒரு அப்ஜெக்டிவா இருக்கணும். ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அது வந்து அப்படி இல்லாம நீங்க வந்து ஒரு அவமானப்படுத்தணும், இழிவுபடுத்தணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட ஒரு வன்மத்தோட சொல்றதுன்றத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்தகைய பதிவுகளை நம்ம அதாவது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அவங்க சொல்றது எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப கரப்டான பார்ட்டி அப்படின்றாரு. அது வந்து வித்தியாசமான அரசியல் கட்சியாக இல்லை தாவேகா. அது ரொம்ப இப்போ கரப்ட் ஆகி போயிருக்கு. ட்ரக் மாஃபியா ஃபன் அவங்க தான் தாவேகாவுக்கு ஃபன் பண்றாங்க. பெரிய ஏமாற்றமா இருக்குது. ஏன்னா 2500 ரூபாய் வரல, 6 சிலிண்டர் வரல, ஃப்ரீ பஸ் வரல. இதெல்லாமே பெரிய ஏமாற்றம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஏமாற்றத்தை பலரும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நம்முடைய கள ஆய்வுல நம்ம அதை பார்த்தோம். இது மாதிரி அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது. ஆனா அது நடக்கல அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தது. அந்த ஏமாற்றத்தை இவரு ரிஃப்ளெக்ட் பண்றாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இந்த ட்ரக் மாஃபியா ஃபன் பண்றாங்க அப்படின்றது, ரொம்ப ஊழல் மலிஞ்சிருச்சு அப்படின்றது, இது எல்லாமே ஆதாரம் நம்மகிட்ட இல்ல இப்போதைக்கு. ஆனா இந்த மாதிரியான செய்திகள் உலா வருது அப்படின்றதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து இந்த விரைவில் ஆதவ் அர்ஜுனா சிஎம் ஆக உள்ளார். ஏன் விரைவில் ஆதவ் அர்ஜுனா சிஎம் ஆகலாம் அப்படின்னா இவர் விஜய் வந்து பிஎம் ஆயிடுவாரா? பிரைம் மினிஸ்டர் விஜய் பிரைம் மினிஸ்டர் ஆனால் ஒருவேளை ஆனால் தமிழ்நாட்டுல அடுத்த சிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அதுல அந்த ஒரு தியரி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கள ஆய்வுல அதை நம்ம செய்யல அப்படின்றதுனால அதை தவிர்த்திடலாம்னு நினைக்கிறேன். அது அந்த சிபிஐ என்கொயரி எல்லாம் நடக்குது இல்லையா, அதை ஒட்டி சில மாற்றங்கள் எல்லாம் வரலாம் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாங்க. அத இவர் வந்து இதுல உள்ள வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நானு. ஆனா நம்ம கள ஆய்வு அடிப்படையா நம்ம அதை பேசிக்கிட்டு போறதுனால ஒருவேளை இனி அடுத்த இது பண்ணும்போது T-POP 6 நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதை பத்தி அப்போ நம்ம பேசுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா the Christians voted fully for Joseph Vijay. கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு நிறைய ஜோசப் விஜய்க்கு போயிருக்கு அப்படின்றது உண்மைதான். ஆனா ஃபுல்லி அப்படின்னு இல்லை, ஃபுல்லா போகல. ஆனா பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் அவருக்கு வாக்கு அளிச்சிருக்கிறாங்க அப்படின்றது உண்மைதான். அடுத்து வந்து உலகத்தை ஆளக்கூடிய தமிழனை உடனே வெளியே கொண்டு வா இறைவா. மது, போதை, ரவுடிசம், கலப்படம், லஞ்சம் இல்லாமல் தமிழ்நாட்டை புண்ணிய பூமியாக மாற்றக்கூடிய சக்தி படைத்த தமிழ்நாடு மக்கள் மத்தியில் அடையாளம் காட்டு இறைவா என்று இந்திய மறுமலர்ச்சி கட்சியின் நிறுவனர் ஜூன் அப்துல்லா கேட்டுக்கொள்கிறேன். இறைவா நன்றி. சரி, அவருடைய ஜெபம் பலிக்கட்டும். நம்ம அதுக்கு மேல என்ன செய்யலாம்? பண்ணிருக்கிறாரு இறைவன்ட்ட. அவர் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாத ஒரு நாடு இருக்குமா? தமிழ்நாடு இப்படி மாறுமா? பாரதம் அப்படி மாறுமா? இந்தியா மாறுமா? அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம துணிஞ்சு சொல்லிடலாம். அடுத்து புண்ணிய பூமியாக மாறுறதுக்கும் இந்த மது, போதை, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து கட்டி சொல்லி இருக்கிறாரு. ஒட்டுமொத்தமா ஒரே லிஸ்ட்ல போட்டிருக்கிறாரு. அதெல்லாம் இல்லாத புண்ணிய பூமி தெரியல எப்படின்ட்டு. ஆனா அப்படி ஒரு பூமி வந்துச்சுன்னா அது சொர்க்கமா இருக்கும். அதனால இவருடைய வேண்டுதல் கேட்கப்படட்டும். அப்புறம் நம்மள பாராட்டி ஒரு பதிவு இருக்குது. அப்புறம் திமுகவிட பணம் வாங்கிட்டு சொல்றது அப்படிங்கறது ஒரு பதிவு இருக்குப்பா.
அடுத்தடுத்த பதிவுகள். அதான் இந்த நண்பர் திமுகவிடம் வாங்கி விட்டாய், தேர்தலுக்கு முதல் சொன்னாய் தாவிக வெற்றி பெறாது என்று, அதுபோல்தான். அப்படி அந்த பாயிண்ட சொல்றீங்களா? ஆமா. ஆமா. திமுகவிடம் பணம் வாங்கிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றது இருக்குது இல்லையா? இது வாசிக்கணும்பா. இவங்க எல்லாருமே குத்து மதிப்பா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுல தாவேகாவுடைய செல்வாக்கு சரியுது அப்படின்றத ஆணித்தரமா எண்களோட, சான்றுகளோட, தரவுகளோட, புள்ளி விவரங்களோட நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுலயுமே என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, அந்த சரிவு தொடங்கி இருக்கு அப்படின்றதான் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இல்லையா? அதுக்கு எல்லாமே பெர்சன்டேஜஸ் இருக்கு. இவங்க என்ன பெர்சன்டேஜ் என்ன ஆகுறோம் அப்படின்றத வாசிக்கணும். இந்த ரிப்போர்ட்ட வாசிக்கணும். அடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்றத இவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருக்கணும். இப்ப இவரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல. இவரு நம்முடைய காணொளிகள் எல்லாத்தையுமே இவர் நம்ம பார்க்கணும். அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு அப்படின்னா அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். அதை கவனத்துல எடுத்துக்கலாம். அதை நம்ம சீரியஸா கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு அவருக்கு நம்ம கொடுக்குற டாஸ்க்கு, தயவு செய்து இந்த நண்பர் நம்முடைய காணொளிகள் எல்லாத்தையுமே இந்த கடந்த 1.5 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சேனல் TN 2026 அல்லது பீப்புள் ஸ்டடீஸ், அந்த சேனல்ல போயிட்டு அவர் அந்த காணொளிகள் எல்லாத்தையுமே பார்க்கட்டும். அப்புறம் நம்முடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெப்சைட்ல போய் peoplestudies.xyz அந்த வெப்சைட்ல போயிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் பார்க்கட்டும். அதுக்கப்புறமா let him come to a judgment. அடுத்து என்னதான் சொல்லுங்க, நாங்க விஜய்க்கு தான் முட்டு கொடுப்போம். விஜய் ஒரு தொடநடிகை, கையாளாகாதவன், ஒரு தற்குறி பொம்மை. விஜய்க்கு ஓட்டு போட்டு ஆதவ் அர்ஜுனாவை சிஎம் ஆக்கிட்டோம் அப்படின்னு ஒத்துக்க முடியுமா என்ன? இது அதான் இந்த மாதிரி நிறைய அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ் எல்லாம் போட்டு சொல்லி இருக்கிறாங்க. என்ன பாயிண்ட் சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா அதாவது இன்னைக்கு தாவேகாவுடைய அரச கண்ட்ரோல் பண்றது ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற அந்த பாயிண்ட் அவர் சொல்றாரு. இந்த எண்ணம் பரவலாக இருக்கு அப்படின்றது தாவேகாவிற்கு ஒரு செய்தி. அது அவங்க சீரியஸா கவனத்துல எடுத்துக்கணும். அப்படி ஒரு இம்ப்ரெஷன் போய்கிட்டு இருக்கு. அது ஸ்ட்ராங்கா பரவும் செய்யுது. இது ஏற்கனவே இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் பதவியேற்ற அன்றைக்கே ஒரே மையம் தான் தாவேகாவுல, நம்முடைய அரசுல ஒரு மையம் தான் இருக்கும், விஜய் மட்டும்தான் அந்த மையம் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா? அதுதான் சீரியஸா இப்ப கன்சிடர் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன் அவங்க. அந்த பாயிண்ட் தான் இவர் சொல்றாரு. அடுத்து போட்டிருக்கிறது, அவர் பார்ட்டி ADMK +10, TVK -10 would have been possible in recent election, would have been different story. Just Vijay escaped from EPS hands. ஆமா, இந்த ஹைப்போதசிஸ் எல்லாம் ஒரு இதா யோசிக்கிறது. அப்படி அதெல்லாம் எப்படின்னா ஒரு நப்பாசையில சொல்றது. அப்படிலாம் நடக்கலையே, இப்படி நடக்கலையே, இதுக்கான வாய்ப்பே இல்லையே. அதனால அதை பற்றி பேசி புண்ணியம் இல்லை. இது எப்படின்னா ஒன்னா போன மனசை இந்த புகையை விட்டு ஆத்திக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சீரட் குடிக்கிறவங்க. அந்த மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, அது ஏத்துக்க முடியல. அதனால இது மாதிரி பல கணக்குகளை சொல்லி மனசை தேத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது. Old man, what do you want for TN? Corrupt governance or US CM? Old man, what do you want for TN? Corrupt governments or US CM? இல்லைங்க, இது தம்பி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதாவது விஜய் அரசை நம்ம அதிகமா விமர்சனம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்றாரு போல தெரியுது. அப்படியா? அதனால இப்போ இது ஓல்டு மேன் அப்படின்னு சொல்றது ஓகே தான். வயசானவங்கள ஓல்டா இருக்கிறவங்கள ஓல்டுன்னு தான் சொல்லணும். நான் மேன் அப்படின்றதுனால மேன்னு சொல்றாரு. அது ஓகே, ஐ அக்செப்ட். ஓல்டு மேன் அப்படின்றது நல்லா இருக்கு கேட்கறதுக்குமே கூட. அவர் நேரடியா வார்த்தையில சொன்னாருன்னா, அவர் சொல்லி கேட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து, தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்? ஊழல் அரசுகளா, கரப்ட் கவர்மெண்ட்ஸ் வேணுமா அப்படின்னா, கரப்ட் கவர்மெண்ட் இல்ல. இவர் எப்படி கரப்ட் கவர்மெண்ட் வேண்டான்றாரோ அதேதான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும்.
நானும் அதுதான் விரும்புறேன். அரசு வந்து நேர்மையான அரசா இருக்கணும், ஊழலற்ற அரசாக இருக்கணும் அப்படின்றதுதான். இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ தாவேகாவுடைய அரசு ஊழலற்ற அரசாக இருக்கு அப்படின்ற ஒரு அசம்ப்ஷன்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனா மக்கள் பார்க்கிற பார்வை என்ன அப்படின்னா, இந்த ஊழலற்ற அரசாக தாவேகா அரசு இல்ல அப்படின்றதுதான் அட்லீஸ்ட் ஒரு ஒரு சிக்னிபிகன்ட் குரூப் மக்களினுடைய எண்ணமாக இருக்கு. எல்லாருமே இந்த ஆட்சிய மிகச்சிறந்த ஆட்சின்னு என்டோர்ஸ் பண்ணல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இப்ப இத கடுமையா விமர்சனம் பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அடுத்து ஆர் யூ அஸ் சிஎம்? ஏன் சிஎம்மா வரக்கூடாதா என்ன? யார் வேணாலும் நாட்டுல சிஎம்மா வரலாங்க. ஆக்சுவலா சிஎம் ஆகுறதுக்கு நீங்க தேர்தல்ல நிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அண்ணாதுரை சிஎம் ஆனாரு. அவர் என்ன தேர்தல்ல நின்னா சிஎம் ஆனாரு? அவரு பேக் டோர்ல தான் அவரு சிஎம் ஆனாரு. அதனால தேர்தல் நிக்கணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது. சிஎம் யார் வேணாலும் சிஎம் ஆகலாம். இந்திய குடிமகன். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த வயசு இருக்கு. அந்த வயசுல அவங்க சிஎம் ஆயிக்கிறலாம். தேர்தல்ல நிக்காம சிஎம் ஆயிட்டு அப்புறமா தேர்தல நின்னுக்கிறலாம். பேரவை மூலமாக கூட நம்ம வந்து சிஎம் ஆயிக்கிற முடியும். அதனால நான் மட்டும் இல்ல, இவரே கூட சிஎம் ஆகலாம். இந்த கேள்வியை சொல்லியிருக்கிறாரு இல்லையா, இந்த காமெண்ட், இந்த நக்கல் பண்ணியிருக்கிறாரு இல்லையா, அவருமே கூட சிஎம் ஆகலாம். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் சொல்லிடுவோம் யங் மேனுக்கு. சோ அந்த யங் மேனுக்கு இந்த ஓல்டு மேனுடைய வாழ்த்துகள். அடுத்து வந்து நீங்கள் தான் நாம் தமிழர் 4% 6% வரும் என்று சொன்னீர்கள். நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்காலம் இருக்கா? ஆமா, நாம் தமிழர் கட்சிக்கு அவ்வளவுதான் வாக்குகள் வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சினாரியோஸ் பில் பண்ணும்போது அதுல சொல்லியிருந்தோம். அவ்வளவு அந்த இது வரும். அதிகபட்சமா வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது அது ஒரு பர்டிகுலர் சினாரியோல சொல்லியிருந்தோம். இன்னும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றது. ஆனா இந்த 4 to 6 அப்படின்றது அது கரெக்டா சொல்லி இருக்கிறார் இவரு. எதிர்காலம் இருக்கா அப்படின்னா, எதிர்காலம் எல்லாருக்குமே இருக்குங்க. இப்ப நம்ம தம்பி வந்து நம்மள சொன்னாரு இல்லையா, ஓல்டு மேன் அப்படின்ட்டு. அவரே சொல்றாரு, இந்த ஓல்டு மேன் சிஎம் ஆகுறதுக்கே கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. இப்ப நமக்கே அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும் போது எங்க நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்காலம் இல்லாம போயிடுமா என்ன? கான்பிடென்டா இருங்க ப்ரோ. எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு. நம்முடைய மற்ற காணொலிகளையும் அவர் பார்க்கணும். சின்ன தத்தி உதவாநிதி விளையாட்டு பிள்ளை, ஜோசப் விஜய் தீராத விளையாட்டு பிள்ளை. சரி, அதான் அவரு ரொம்ப விளையாட்டா இந்த தம்பி ஒரு காமெண்ட் சொல்லி இருக்கிறாரு. அந்த அந்த அளவுல நம்ம எடுத்துக்கலாம். அவரு விளையாட்டு பிள்ளை, இவரு விளையாட்டு பிள்ளை தான். 2 பேரும் விளையாட்டு பிள்ளைகளாக நண்பர்களாக இருந்த காலமெல்லாம் இருக்கு. இவங்க 2 பேருமே நண்பர்களாக இருக்கும்போது சேர்ந்து அந்த பிலிம் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணும்போது என்னெல்லாம் செய்திருக்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம். இவரு நம்ம ப்ரோ அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தாருன்னா இன்னும் 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 கூட நம்மள புரிஞ்சுக்கிடுவார். he may have better ideas. இந்த தத்தி கித்தி அப்படின்றதெல்லாம், தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்றத விட இன்னும் நல்லா சொல்றதுக்கான ஐடியாஸ் எல்லாமே கூட நம்ம வீடியோஸ்ல இருக்கு. ப்ரோ அதை பாத்துருங்க. அடுத்து அண்ணாமலை will get next election for sure. என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. அண்ணாமலை will get next election for sure அப்படின்னா சிஎம் ஆயிருவாரா அல்லது அவர் ஜெயிச்சிருவாரு, ஆட்சி அமைக்க அடுத்த தேர்தல்ல அண்ணாமலை ஆட்சிக்கு வந்துருவாரு, அவர் சிஎம் ஆயிருவாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இத இப்ப உறுதியாக சொல்ல முடியும். இப்ப இருக்கக்கூடிய அந்த அரசியல் நிலவரம், இதனுடைய எதிர்காலம் இப்ப இருக்க இதுல இருந்து இந்த ஃபியூச்சர்ஸ நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபியூச்சர் சினாரியோல அண்ணாமலை சிஎம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்குல்ல, சினாரியோ, இதுல இருக்கக்கூடிய இந்த டேட்டா அடிப்படையில நம்ம ஃபியூச்சர்ஸ் ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்னா, வரப்போற தேர்தல்ல அதாவது 29 31 வச்சுங்களேன், அந்த 31 தேர்தல்ல அண்ணாமலை சிஎம் ஆகுறதுக்கு, அண்ணாமலை ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
ஆனா கூட்ட அணியாக சேரும் போது அவர் வரலாம். வெற்றி கூட்டணியில சேரும்போது இத பற்றி ஏற்கனவே நாம பேசி இருக்கிறோம். நம்முடைய கணிப்புல 4லயே அண்ணாமலை பற்றி நம்ம விரிவாகவே பேசி இருக்கிறோம். மக்கள் கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. அத தயவு செய்து இந்த நண்பர் அதை பத்தி பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்த 2 பதிவுகள் ஒத்து போனதா இருக்குது. ஜே ஆட்சி சசிகலா கையில், எடப்பாடி ஆட்சி மோடி கையில், தற்பூரி ஆட்சி லாட்ரி கும்பல் கையில். இதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி பேசுவோம். திருப்பி அடுத்துமே ஒருத்தவங்க இந்த மாதிரி பதிவு போட்டிருக்காங்க. நடிகன் ஆட்சி லட்சணம் தெரிஞ்சு போச்சு, உடனே ஆட்சியை கலைத்து விடுங்கள், இல்லாவிடில் தமிழ்நாடு ஆதவ அர்ஜுனா லாட்ரி மாஃபியாவிடம் சிக்கி மக்கள் அழிந்து போவார்கள். அதான் இது ஒரு நம்முடைய கணிப்புலயே பார்த்தோம் இல்லையா? இது இந்த ஆட்சி மாற்றம், இது தவிக ஆட்சியை மாத்தணும் அப்படின்றது, ஆளுநர் தலையிடணும் அப்படின்ற அந்த பதிவுகள்லாம் வந்திருக்குன்றத நம்ம குறிப்பிட்டு சொல்லி இருந்தோம். ஏறத்தாழ அந்த போகக்கூடியதாக இந்த பதிவுகள் எல்லாமே இருக்கு. பொறாமையில் கதறல், இனிமேல் டிவிக்கே வெற்றி உறுதி, ஆண்டவன் முருகன் அருளால் நிச்சயம் தளபதி விஜய் நல்லது செய்து கொண்டு இருக்கிறார். நிச்சயம் தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும், தமிழ்நாடு சிஎம் தளபதி விஜய் தான் ஆண்டவன் முருகன் அருளால் நிச்சயம். சரி, இது அதான் இது இந்த தாவேகாவுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கோரா இருக்கக்கூடிய அந்த 14-15% அதுல வரக்கூடிய நண்பர் இவர் சொல்லி இருக்கிற இதை நம்ம மதிக்கிறோம். இது இவருடைய கருத்து. இதை போல இவரை போல 14% மக்கள் 14 to 16% வரைக்கும் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது ஓரளவிற்கு நம்முடைய இந்த டிபாப் ஸ்டடியை சீரியஸா எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க தமிழக மக்கள். ஏன்னா இவ்வளவு பேரு அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அது நாம மக்களை ஆய்வது மக்களுக்காகவே அப்படின்ற அந்த கோட்பாடோட கொள்கையோட அந்த அடிப்படையில கள ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றோம். அது இப்ப தொடர்ந்து அந்த ஆய்வுகளை செய்துட்டு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது மக்களுக்கு போய் சேருது, அதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, அதை ஒட்டி சிந்திக்கிறாங்க, அவங்க அதை ஒட்டி காமெண்ட் கொடுக்குறாங்க, அதை இவாலுவேட் பண்றாங்க, அதை ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்றதே நம்முடைய கணிப்பினுடைய அந்த ஆய்வினுடைய அந்த இம்பாக்ட் அது இருக்கு அப்படின்றதுக்கான சான்று இது. அந்த விதத்துல ஐ திங்க் இந்த இவ்வளவு நீண்ட நேரமா இதை பற்றி நம்ம அவங்க இந்த காமெண்ட்ஸை பத்தி பேசினதே நம்மளை மதிச்சு ஒருத்தருக்கு ஒரு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். அதுக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். நான் நிச்சயமா சொல்றேன், நம்முடைய காணொளிகள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் பேர் பார்த்தாலும் சரி, நிறைய பேர் பார்த்தாலும் சரி, அதுல யார் எந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தாலும், நம்மளை திட்டி சொல்லி இருந்தாலும், பல இடங்கள்ல நம்மளை திட்டி சொல்லி இருக்கிறாங்க, நம்மளையுமே பாடி ஷேம் பண்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இதுல எல்லாம் சொல்லியிருக்காப்புல, முதல்ல போய் தாடியை சேவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காப்புல. ஒரு தம்பி சொல்லியிருக்கிறாரு, நம்ம சேவ் பண்ணணும்னா இப்போ பண்ணிருக்கலாம், ஆனா பண்ண வேண்டாம் அப்படின்றதுனாலதான் நமக்கு என்ன, நான் இங்க வச்சிருக்கிறேன், அது கேமரா முன்னாடிதான் பார்த்து பேசுறேன், இந்த தாடி போய் அடுத்த சைட்ல இருக்கிறவங்க மூஞ்சில என்ன குத்திர போகுதா, என்ன உறுத்த போகுதா என்ன? இல்ல இது அதனால அந்த மாதிரி காமெண்ட்ஸ் இதெல்லாமே கூட வருது. அதையும் கூட நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம். அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம், மரியாதை கொடுக்குறோம். இதை நம்ம பதிவு செய்ய விரும்புறேன். அதனால இந்த நண்பர்களே, இந்த காணொலிகள்லாம் பாக்குறவங்க, உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் திட்டணும்னாலும் கூட நீங்க திட்டலாம். உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. அந்த கருத்துக்கு பின்னாடி நீங்க சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வுகளை நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதுக்குரிய மதிப்பு நம்ம மரியாதையை நம்ம கொடுக்குறோம். திட்டுறதுனால 2 கெட்ட வார்த்தைகளை நீங்க சொல்லிடுறீங்க அப்படின்றதுனால நீங்க கெட்டவங்க கிடையாது. அது மூலமா நீங்க உங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துறீங்க. அப்படித்தான் நாங்க புரிஞ்சுக்கிறோம். அப்படிதான் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறோம். ஒரு கோபத்துல ஒருத்தர் ஒன்னு சொல்றாரு அப்படின்னா அந்த கோபம் அவருக்கு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி இதை சட்டப்பூர்வமாக லீகலா எல்லாம் பார்க்க கூடாது. அது ஒரு ஒரு ஹியூமனிஸ்ட் ஆட்டிடியூடோட நம்ம இதை பார்க்கணும், மனித நேயத்தோட பார்க்கணும், நீதி உணர்வோட பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு, அதை நம்ம மதிக்கிறோம்.
இப்ப அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் திரும்பவும் நம்ம மக்களுக்கு வேண்டுகோள். தொடர்ந்து நம்ம பாருங்க. பார்த்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்யறது ஒண்ணு. 2வது, நீங்க நம்மளோட பார்ட்னரா வாங்க. இவ்வளவு பேர் இப்போ கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஒரு 10 பேராவது நம்ம கூட பார்ட்னருக்கு வர்றாங்க அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் தி இன்விடேஷன் ஃபார் யூ கைஸ். இந்த காணொலியை பார்த்தீங்க, சந்தோஷம். கருத்து சொல்லியிருக்கிறீங்க, சந்தோஷம். வாங்க நம்ம சேர்ந்து செய்வோம். நம்ம சொன்ன ஏற்கனவே தொடக்கத்திலே சொன்ன சில சிக்கல்கள்லாம் இருக்கு, சில கொஞ்சம் தடுமாற்றங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கிறோம். அதனால இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தோட நீங்க வந்தீங்கன்னா நம்மளும் இன்னும் கொஞ்சம் கான்பிடென்ட்டா வேலையை செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன்.